வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hey, good morning, Nandini. எல்லாம் ரெடியா? வாவ். என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? இல்ல சூர்யா சாரா இதுன்னு பாக்குறேன். இவ்ளோ சந்தோஷம், சிரிப்பு, சுறுசுறுப்பு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கே. இருக்காதா பின்ன? வர்றது யாரு? மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மகேஷ் மச்சான் வரான். ஆனா நான் எதுக்கு தெரியுமா இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்கேன்? அவனை நீ மீட் பண்ணன்னு வெச்சுக்கோ நந்தினி, உனக்கே புரியும் நந்தினி. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல நந்தினி, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு ஃப்ரெண்டுனா அது ஃபர்ஸ்ட் மகேஷ் மட்டும்தான். பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் அவ்வளோ சிம்பிளா இருக்கீங்களேன்னு எல்லாரும் என்ன பார்த்து சொல்றீங்கல்ல. இப்ப வருவான் பாரு என் நண்பன். அவனுக்கு முன்னால சத்தியமா சொல்றேன், நான்லாம் அவ்வளோலாம் ஒண்ணும் இல்ல. அவ்வளோ சிம்பிளா இருப்பான், அவ்வளோ டவுன் டு எர்த்தா இருப்பான். நந்தினி, இந்த உலகத்துல உன்னை விட அதிகமா யாராச்சும் என்ன மிரட்ட முடியும்னா அது மகேஷ் மட்டும்தான். ஓ, நான் உங்களை மிரட்டுறேனா? இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவரா இல்லையா? ஆனா நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. என்னது? எனக்கு முன்னாலேயே ஒருத்தர் உங்ககிட்ட சின்ன வயசுல இருந்தே சிக்கிட்டு முடிச்சிட்டு இருந்திருக்காரோன்னு தோணுது. மகேஷ் அண்ணனை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. என்ன ஓட்றியா? இல்ல. ஆனா நந்தினி, நீ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, என்ன குடிக்க வேண்டான்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு பின்னாடி பேசுவாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இத பாரு நந்தினி, என் மேல நிஜமான அக்கறை இருக்கிறவங்க அப்பா, நீ, அப்புறம் மகேஷ், அப்புறம் விவேக், அப்படியே கொஞ்சம் 2-3 பேர் தான். அதுலயும் மகேஷ்க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். என் மனசுல இருக்கிற வலி, வேதனை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே அவன் அந்த வலிய சரி பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா லவ்னா என்னன்னு மகேஷ்க்கு நல்லா தெரியும். ஏன்னா அவனும் சின்சியரா ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அதுவும் இந்த பணக்கார ஏழைங்கிற டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்காம அவங்களோட கார்மெண்ட்ஸ் கம்பெனில டெய்லரா வேலை பார்க்கிற பொண்ணை தான் அவன் லவ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணான்னு தெரிஞ்சதும் அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் அவன். இப்பதான் சார் எனக்கு நிஜமாவே மகேஷ் அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் தான், இப்ப வந்துருவான். ஆமா, நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேல்ல? எல்லாமே ரெடியா இருக்கு. ஏன்னா அதெல்லாமே மகேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டேல்ல? சூப்பர் சூப்பர் நந்தினி. சூர்யா, ஆனா நந்தினி, நம்ம இவ்ளோ நேரம் மகேஷ பத்தி பேசும்போது சொல்ற எனக்கும் கேக்குற உனக்கும் எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சுல? ஆமா, அவங்களா மனுஷங்களா இருந்தா அப்படிதான் இருக்கும் இல்ல டாடி? இல்ல நந்தினி? அடுத்தவங்களோட வலி, மனசு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தானே நமக்கு 6 அறிவு இருக்கு இல்ல நந்தினி? ஆனா நந்தினி, நீ நல்லா பாரு, வெறும் 5 அறிவு இருக்கிற இந்த அனிமல்ஸ் எல்லாம் அந்த 5 அறிவையும் யூஸ் பண்ணுதுங்க. ஆனா மனுஷனுக்கு ஒண்ணு சேர்த்து எக்ஸ்ட்ராவா 6 அறிவு இருந்தாலும் ஆனா அதுல ஒண்ணு கூட இங்க பல பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மனுஷ ஜென்மமா இருக்கிறதுக்கே லாய்க்கே இல்ல நந்தினி. அத்தை கண்டிப்பா அவன் கூட தான் சொல்றான். ஒரு கை தட்டினா ஓசை வராது. அடுத்தவங்க தான் மனச புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா தானும் அடுத்தவங்க மனச புரிஞ்சுக்கணும் மாதவி. அத்தை அது அவனுக்கே கேட்டிருக்குமே நந்தினி. அது மனசுன்னு ஒண்ணு இருக்கிறவங்களுக்கு தானே புரியும். இத பாரு நந்தினி, இப்போ உனக்கு மனசு இருக்கு, அதுவும் நல்ல மனசு, தங்கமான மனசு, அதை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்ல. சூர்யா, டாட், சுந்தரவள்ளி, உங்க 2 பேருக்குமே சொல்றேன், ரொம்ப வருஷம் கழிச்சு தில்லை நம்ம வீட்டுக்கு குடும்பத்தோட வரான். அவங்களுக்கு முன்னாடி நீங்க அப்படி சண்டை போட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. இனிமே என்ன அசிங்கப்படுறதுக்கு இருக்கு? அதான் பார்வதி மகேஷ கெத்தா கூட்டிட்டு வர போறா. அதுக்குதான் நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையே, என்ன பண்றது? ஆனா டாடி, மகேஷ் தெரியும்ல, அவன் அவனோட கம்பெனில வேலை பார்க்கிற பொண்ணை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணான். பண்ணல, அப்படியே தானே இருக்கான். அதுவும் அம்மா அப்பா பேச்ச கேட்டு அவங்க சொன்ன பொண்ணு, அதுவும் லாயரோட பொண்ணை தானே கல்யாணம் பண்றதா இருக்கான். அப்புறம் என்ன மாதவி, இவனுக்கு சொல்லு. அதெல்லாம் அம்மா, வெளியில ஹாரன் சவுண்ட் கேக்குது. வந்துட்டாங்க நினைக்கிறேன். வந்துட்டா? யோ,
மச்சான் செல்லம்